வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, என் கணிதம் ஜோதிடர் பாலசுப்ரமணியம் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். எவரிங்க? நல்லா இருக்கும். சூப்பருங்க. ஸோ நியூமராலஜி சீரீஸா 2025 புத்தாண்டு பலனாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 7ஆம் நம்பருக்குரியவங்க அந்த ஆல்பபெட்டிக் நம்பர்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஆரம்பிச்சிடலாம். 2025 9 எண் ஆதிக்கம். இந்த 9 எண் ஆதிக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க காலசக்கரம்னு சொல்லக்கூடிய மேஷராசி ஃபர்ஸ்ட் வரும். பொதுவா 9 எண்ணுங்கிறது செவ்வாய்க்குரிய ஆதிக்கம், மேஷராசி விருச்சிக ராசி. 9ஆம் நம்பர் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா மேஷராசியில ஆரம்பிக்குது. காலபுருஷனுடைய தத்துவத்துல முதல் ராசியா அது வந்துருது. முதல் ராசியா வர்ற வீட்டினுடைய அதிபதி 9ஆம் நம்பர். அங்க வரக்கூடிய முதல் நட்சத்திரத்துடைய அதிபதி அஸ்வினுடைய அதிபதி கேது ஒரு சாரத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். கேதுங்கிறது 7ஆம் நம்பர் குறிக்குது. இந்த 7ஆம் நம்பரும் இந்த 9ஆம் நம்பரும், இந்த 9ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் எப்போ முதல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எண்கள்ல நிறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 9ஆம் நம்பர் தான் நிறைவு. அதே மாதிரி சாஸ்திரங்கள்ல ஆன்மீக விஷயத்துல ஆன்மீக எண்கள்னு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க உலகியல் வாழ்க்கையில நீங்க எண்களை நிறைவு செய்யணும்னாக்க 9 எண்ல நிறைவு பண்ணிடணும். மந்திரங்கள் ஆகட்டும், ஒரு சாஸ்திரங்கள் ஆகட்டும், 108ல 108 முறை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கேதுவோட ஆதிக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஞானகாரகன்கிறதுனால 7 எண்ணோட முடிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு நீங்க எண்கள் 9, ஆனா கிழமைகள் 7 தான். கிழமைகள் பண்ணம் 7 தான். அது மாதிரி பெரிய தெய்வீகமான ஒரு இசை 7 சுரங்களுடைய அதிபதிகள்லாம் இருக்கு. அது மாதிரி 7 ரிஷிகள் இருக்கு, சப்த சாகரம்னு சொல்றாங்க. 7 விதமான கடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே உலகியல் வாழ்க்கையில நம்ம பூமி சார்ந்து இருக்கும்போது 9 எண்ணில் இருப்போம். உலகத்துல இருக்கக்கூடிய பூமி சார்ந்த இச்சைகள், பூமியை சார்ந்த இச்சைகள் எல்லாமே 9ஆம் நம்பரோட முடிஞ்சு போயிடும். இந்த 9ஆம் நம்பருக்கு மேல நீங்க போகும்போது 7ஆம் நம்பர் தான் ஆட்சி செய்யும். இந்த 7ஆம் நம்பரும் இந்த 9ஆம் நம்பரும் எந்த விதத்துல தொடர்பு கொண்டிருக்குனாக்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று ஒரு நல்ல விஷயத்த தொடர்பு கொண்டிருக்கு. எப்படின்னு கேளுங்களேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமி சார்ந்து இருக்கிறதுனால ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த ஒரு காலையில ஒருத்தருக்கு ஒரு இனிப்பு கொடுக்குறோம், ஒரு ஒரு உணவு கொடுக்குறோம்னு வைங்களேன். அந்த உணவு ஏற்கனவே முதல் நாள் நைட்டு நல்லா சாப்பிட்டு புளிச்ச ஏப்பத்தோட கிடக்கிறவருக்கு அந்த உணவுங்கிறது ரொம்ப நாட்டம் இருக்காது. அது உட்பேர் கொண்ட உணவாகவும் இருக்கலாம், நாட்டம் இருக்காது. அதே பசித்த உணவு காலையில எழுந்திரிக்கும் போதே பசியோட எழுந்திரிக்கிறவங்களுக்கு அந்த உணவு இவ்வளவு நாட்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உணவை நம்ம அடிப்படையில அணுகிற விதம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தருடைய தேடுதல் வேட்கைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது அடிப்படையில தான் இருக்கு. அதை எப்படி அவங்க யூஸ் பண்றாங்கிறதும் அவங்களுடைய அறிவினுடைய ஞானத்தினுடைய அடிப்படையில தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேதுங்கிறது இந்த 9ஆம் நம்பர் வருஷத்துக்கு வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த 9ஆம் நம்பர் வருஷத்துல 7, 16, 25ல பிறக்கிறவங்க, அதே மாதிரி இசட் அப்படிங்கிற 7 எண் ஆதிக்கம் கொண்ட எழுத்துக்கள்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் அது ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஓங்கிற எழுத்தும் இசட்டுங்கிற எழுத்தும் ரொம்ப மிக குறைவா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 7ஆவது மாதம், அதாவது ஜூலை மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் நிச்சயமா பொருந்தும். இந்த 2025வது வருஷம் எப்படி இருக்க போகுதுங்கிறது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த வருஷம் இந்த உலகியல் வாழ்க்கையில இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கிறது, அது ஞானபூர்வமா எப்படி மாத்திக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்க. நல்ல ஒரு விஷயத்த போதும்னு அளவு சாப்பிடுறது எதுனா சாப்பாடு மட்டும்தான். ஒருத்தனுக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுங்கன்னு வாங்கிக்குவாங்கல்ல. டெலிவிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க, செல்லு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. போதும்னு சொல்றது உணவு மட்டும்தான். இந்த உணவுங்கிறது நிச்சயமா 7ஆம் நம்பர்காரங்களுக்கு உணவு வழங்கல் இருக்கு பாத்தீங்களா, இது மிகப்பெரிய பரிகாரம். உணவு தானம், அன்னதானம்ங்கிறது 7ஆம் நம்பர்காரங்களுக்கு மிக முக்கியமான தேவை உள்ளது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த போதும்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்க நடக்குதோ அந்த விஷயம் உலக இச்சை முடிந்து உலக ஞானம், அதாவது ஆன்மீக ஞானம் பிறக்கக்கூடிய இடம். உலக இச்சை முடிச்சு ஆன்மீக ஞானம் எங்க பிறக்குதுன்னா அந்த போதும்னு சொல்லையில தான். இந்த போதும்னு மனிதன் எப்ப சொல்றான்னா இந்த உணவு விஷயத்துலதான் சொல்றான். அதனாலதான் 7, 16, 25 பண்றவங்க கண்டிப்பா உணவு தானம், அன்னதானம் கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா பண்ணீங்கன்னாக்க இந்த வருஷத்தை ஆரம்பத்துல இருந்தே மாதம் ஒரு தடவை பண்ணுங்க, போதுமானது. பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த வருடமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். சூப்பர். மிகப்பெரிய ஜெயம் உண்டாகும். மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய, அதாவது எளிதில் அடைய முடியாத விஷயங்கள்லாம் உங்க வீடு தேடி வரும். இது வரைக்கும் 7, 16, 25க்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைவுறாத எண்ணங்கள், நிறைவுறாத இச்சைகள்,
இதுதான் வந்து கேதுவோட இலக்கணம். அது வந்து நீங்க சரி பண்ணணும் இந்த 9ஆம் வருஷத்துலன்னா கண்டிப்பா 7க்கும் 9க்கும் அஸ்வினி நட்சத்திரம் எப்படி நம்ம மேஷத்தோட தொடர்பு கொண்டு நல்லபடியில் இருக்குதோ அதே மாதிரி உங்களை வீடு தேடி வரக்கூடிய வெற்றி விஷயங்கள் எல்லாமே நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா கரெக்டா கிடைச்சிக்கிறோம். நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போதே நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கையில ஒரு பொட்டலம் எடுத்துக்கங்க, பொட்டலத்தை எடுத்துட்டு போங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துட்டு வந்துருங்க. மாதம் ஒரு தடவை செய்யுங்க, இது நல்லது. இந்த 2025 பொருளாதார ரீதியா நல்லா இருக்குன்றீங்க. கண்டிப்பா இவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும். பண்ணாங்கன்னா உடனே நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உண்டு. 7ஆம் நம்பர்னாலே உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள், அந்நியன்னு சொல்லக்கூடியது, ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லக்கூடியது, அந்த உடம்புல இருந்து வெளியில இருக்குது. கேதுங்கிறது குலதெய்வ அருளை குறிக்கக்கூடியது. பரிகார சாஸ்திரங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியல, போய் டாக்டரை பாக்குறோம். அந்த டாக்டர் என்னதான் மருந்து கொடுத்தாலும் குலதெய்வ அருள் உள்ள இருந்தாதான் உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டாக்டர் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க என்னென்னமோ கொடுத்தாங்க உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு. இது நீங்க எவ்வளவு பெரிய விஷயம். இது எவ்வளவோ பண்றாங்க. பெரிய டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 1 மாசம் ஆகுங்கிறாங்க. கடைசியா போய் பார்த்தோம்னாக்க ஏதோ ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, சரியா இல்லைன்னா உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு போயிடுறாரு. உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னாக்க கேதுவோட அருள் இருந்தாதான் உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணும். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் பரிகார சாஸ்திரங்களே வேலை செய்யும். பரிகார சாஸ்திரங்கள் நான் எதை சொல்றேன்னா மருத்துவத்துறைங்கிறது நல்ல உதாரணம். நம்ம கண் முன்னாடி நம்ம பாக்குறோம். ஒரு ஜுரம் வருது, ஒரு வாரத்திலேயே உடம்பு நல்லாறது உண்டு, உடனே சரியாகிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி பரிகார சாஸ்திரங்கள் வந்து வேலை செய்யணும்னா கேதுவோட அருள் நிச்சயமா வேணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். குலதெய்வத்தை சில பேருக்கு குலதெய்வத்தை பத்தி தெரியவே தெரியாது. அதை பத்தி தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்தை கவனிச்சாலே உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்து அதிபதி வந்து ஒரு குறிப்புகளை அவர் காட்டுவாரு. அந்த தெய்வத்தை வணங்கினாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 7ஆம் நம்பர்காரங்க 4ஆம் நம்பர்காரங்க மாதிரி தான் சர்ப்பம் வந்து சொல்லக்கூடியது. சர்ப்பம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தோல்ல வந்து எல்லா உணர்ச்சிகளும் சர்ப்பம் வந்து தோல் மூலமா தான் தெரிஞ்சுக்கும். அதுக்கு வந்து வேற எந்த புலனுணர்ச்சியும் கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி அந்த தோலை கழட்டிக்கிட்டே இருக்கும். சட்டை கழட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோல்ல உணர்ச்சிகள் தெரியறதுனால அந்த தோல்ல இருந்து நம்ம வந்து தோல் ரொம்ப முக்கியங்கிறதுனால இவங்க வந்து வேர்வை வெளியில வரணும். எப்பயுமே தோல் வந்து ஆக்டிவேஷனா இருக்கணும். அப்போ தோல் ஆக்டிவேஷன் ஆகணும்னா வேர்வை வெளியில வரணும். அப்போ உடல் உழைப்பு இருந்ததுன்னா வேர்வை வெளியில வரும். ஸோ அதிகமா அவங்க வந்து உடல் உழைப்புப்பட்டது ரொம்ப நல்லது. அப்படி வேர்வை வெளியாயிடுச்சுனாக்க தோஷங்கள் போய் யோகங்கள் பெறும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் சொல்லிருந்தீங்க, இந்த டைம்ல திருமணம் யோகம்ல எப்படிங்க? 7ஆம் நம்பர்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கைங்கிறது மிகச்சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா ஞானத்தோட தொடர்பு கொண்டதுனால திருமணங்கிறது மிகச்சிறப்பா இருக்காது. வரக்கூடிய துணைவியருடைய அமைப்பும் வந்து இந்த 7ஆம் நம்பர்காரங்களோ இல்ல 4ஆம் நம்பர்காரங்களோ அது அதிர்ஷ்டகரமான எண்ணிக்கையில இருந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்ல பொருந்தாத விஷயங்கள்ல போய் இப்ப இது பண்ணிட்டாங்கன்னா தப்பா தான் போயிடும். மற்றபடி இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்பு இவங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, பெரும்பாலும் 7ஆம் நம்பர்காரங்களா தான் இருப்பாங்க. பெரும்பாலும் குடும்பத்தோட ரொம்ப நாள் சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழல் இவங்களுக்கு இருந்தாதான் அதுவே நல்லதுதான். பரிகார சாஸ்திரம் அது. 7ஆம் நம்பர்காரங்க 36 365 டேஸும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4-5 நாள் வெளியூர்ல வேலை பார்க்கறது, 2 நாள் வீட்டுக்கு வர்றது இது போதுமானது. இது மாதிரி இருந்தாங்கன்னா தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். இது உண்டான குறிப்பு, உங்களுக்கு உண்டான குறிப்பு இது. நீங்க இது என்ன பண்ணிட்டீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புல உங்க வெளிநாடு போறது வர்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுனாக்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தொடர்ந்து 7 நாளும் வீட்டுல இருக்கிறதுங்கிறது 7ஆம் நம்பர்காரங்களுக்கு கொஞ்சம் கசப்புணர்ச்சிகளை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி தொழில்ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க பிம்பம்னு சொல்லக்கூடியது. ராகு கேதுக்கள் எல்லாமே வந்து நிழல் கிரகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருவோம். நிழல் கிரகம்னா என்னன்னா ஷேடோயி பிளானட்ஸ் சொல்லக்கூடியது. ஒளி, அதாவது உதாரணத்துக்கு பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வந்திருக்கும், அது ராகு. கையில எடுத்து பேப்பரை பாக்குறது ராகு. இது வந்து டிவியில வந்து மாறக்கூடிய பிம்பங்கள் வருது பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து கேதுவோட தொடர்பு கொண்டது. அது மாதிரி மருத்துவ தொழில்ங்கிறது பரிகார சாஸ்திரத்துல வர்றதுனால அந்த தொழில் செய்யறது. அந்நிய நாட்டுக்கு போயிட்டு வந்து அந்நிய நாட்டினர், அந்நிய மதத்தினர், அந்நிய மொழியினர் ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பர்காரங்க அந்நிய பாஷை கத்துக்கிறது ரொம்ப அவசியம். தன்னுடைய தாய்மொழியை தவிர்த்து அந்நிய பாஷை கத்துக்கிட்டு அந்த அந்நிய பாஷையில பேசுறது ரொம்ப நல்லது. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மலர்ச்சி அங்கதான் கிடைக்கும். இவங்க சொந்தக்காரங்களை பார்க்கவே கூடாது. 4ஆம் நம்பர்காரங்க சொந்த ஊருக்கு சொந்தக்காரங்களை பாக்குறது நல்லதுங்கிறது மாதிரி இவங்க சொந்தக்காரங்களை பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. 7ஆம் நம்பர் இருக்கிறது ஸ்பேஸ் சக்கரா தொடர்பு கூடியது. ஸோ அதனால இவங்க வந்து எவ்வளவு தூரம் சொந்தக்காரங்களை விட்டு விலகி இருக்காங்களோ இவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பா இருக்கும். சூப்பருங்க. அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்க, உங்க ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் நம்பர்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் வந்து உள்ளதுலேயே நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கடுமையான கொடுமையான எண்ணன்னே நான் சொல்லுவேன்.
கொடுமையான கொடுமையான எண்ணம். ஆமா, 8ஆம் நம்பரை காட்டிலும் கொடுமையான எண்ணம் ஆ, அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதே 7ஆம் நம்பரை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது நன்றும் தீதும் பிறர் தர வாராங்கிற மாதிரி தான் இந்த விஷயம். இது என்ன பண்ணணும், 7ஆம் நம்பர்காரங்க பொதுவா வந்து சொந்தக்காரங்களை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ம். சொந்த ஊருக்கு போகக்கூடாது, சொந்தக்காரங்களை பார்க்கக்கூடாது. இதை கண்டிப்பா கடைப்பிடிக்கணும். அந்நிய பாஷை ஒன்றை கத்துக்கிட்டு வெளிநாட்டுல வெளியூர்ல கிளம்புற வேலையை பார்க்கணும். வெளியூர்ல இருக்க உங்களுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி, உள்ளூர் போக போக பலம் குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்க வெளியூர் போக போக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், உள்ளூர் போக போக கெட்ட பேர் கிடைக்கும். ஸோ அதனால எவ்வளவு தூரம் சொந்த ஊரை விட்டு விலகி செல்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நல்லது. உடம்புலேருந்து வேறொரு வெளியில வந்துச்சுன்னா அந்த விஷயம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வழிபாடு நிறைவேறணும் அப்படின்னாக்க கையை தூக்கி உசத்தி உங்களுடைய ஸ்பேஸ் சக்கரை பிடிச்சு கும்பிடுங்க. ஆனா இவங்களோட சக்கரை இங்க 7க்கு மேல. ஆமா, 8ஆம் நம்பர் இருக்கிறது சகசிராரம் இங்க இருக்கு. கேதோட ஒரு அது மேல ஒரு அடி மேல இருக்கு. ஒரு அடி மேல சக்கரை இருக்கு. அதனாலதான் கோயில்ல இப்படி கும்பிடுறாங்க. கும்பிடணும். குலதெய்வத்தை கும்பிடும்போது கண்டிப்பா அப்படிதான் கும்பிடணும். குலதெய்வம் இப்படி கும்பிடாம இப்படி அப்படிதான் கும்பிடணும். ஆக்டிவேட் ஆகும். ஸோ 7ஆம் நம்பர்காரங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் ரொம்ப முக்கியங்கிறதுனால வழிபாடு நிறைவேறணும், உங்களுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா கையை மேல தூக்கி கும்பிடுங்க. அதே மாதிரி இந்த வருடம் அன்னதானம் பண்ணுங்க. உங்களுக்கு போதுங்கிற மனப்பான்மையை ஒருத்தருக்கு ஏற்படுத்துங்க. கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கை மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாம. சூப்பர். இதுதான் உங்க ஸ்டைல். இந்த எண்டிங் ஃபினிஷிங் வந்து கரெக்டா. போதும்னு சொல்ற இடம் அங்கதான் ஞானம் வருது. அப்ப அந்த போதுங்கிற இடம் எங்க வரப்போகுது? இனிமேல் 7ஆம் நம்பர் இருக்கிறவங்க இப்படி கும்பிட்டு வழிபாடு பண்ணிக்கங்க, சிறப்பா இருக்கும். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க.